நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. சிந்தாமணி அந்த பக்கம் போன பிறகு அவன் அங்கிருந்து ஜாக்கிரதையா எடுத்து என் கஸ்டடியில் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்படின்னு தெரியல, அவன் எங்ககிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டான். இப்போ அது முக்கியம் இல்ல. வசந்த் இப்போ தான் யாருன்னே தெரியாத நிலைமையில இருக்காரு. இந்த நிலைமையில அவர் சிந்தாமணி கிட்ட மறுபடியும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நாங்கெல்லாம் பயப்படுறோம். வசந்த் இப்போ எங்க இருக்காருன்னு தான் நாங்கெல்லாம் தீவிரமா தேடிட்டு இருக்கோம். அந்த கவலை எனக்கும் இருக்கு நந்தினி. நான் இப்ப திருந்திட்டேன். நீ என்னை ஜெயிலேருந்து வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. இன்னும் சொல்ல போனா அந்த அம்மாக்கு எழுதின கடிதாசில் நான் திருந்தியோ மனம் மாறியோ அதை எழுதலன்னு தான் சொல்லியிருந்தேன். உங்க அனுதாபங்கள் எனக்கு தேவையில்லை. என்ன பண்றது, நான் செஞ்ச பாவம். சிந்தாமணியோட கூட்டு சேர்ந்தேன். சிந்தாமணி தான் வசந்த கொலை செய்ய முயற்சி பண்ணா அப்படிங்கறத எந்த கோர்ட்லயும் வந்து சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அவ செஞ்ச தப்புகளை ஆதாரத்தோட சட்டத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு அவளுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணா. ராஜாவும் இப்ப திருந்திட்டாரு. வசந்த கண்டுபிடிக்க அவரும் தயாரா இருக்காரு. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றேன். தீய சக்திகள் என்னைக்குமே ஜெயிச்சது கிடையாது. நான் மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன். வரேன். கமலா, ஜூஸ் கொண்டு வா. நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு களிதான் கிடைக்கும். நீயா? நீ எப்படி இங்க வந்த? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாம்பு இருக்கிற இடம் கீரிக்கு தெரியாதான்னு? உன்னை கிளின்னு நினைச்சுதானே வசந்த் உன்னை காதலிச்சா? நீ இப்போ கீரி மாதிரி ஆயிட்டியா? நான் கிளியும் இல்ல கீரியும் இல்ல, சாதாரண மனுஷி. நானும் மனுஷிதான். மனுஷ உருவம் எடுத்ததுனால மட்டும் எல்லாருமே மனுஷங்க ஆயிட முடியாது. அன்பும் கருணையும் நிறைஞ்சிருக்கிறவங்கள தான் மனுஷ ஜாதியில சேர்க்கணும். ஆசையும் கோபமும் நிறைஞ்சிருக்கிறவங்க பேச தெரிஞ்ச மிருகங்கள். நீயும் அப்படித்தான். ஆசையே இல்லாம இந்த உலகத்துல யாரு இருக்கா? ஆசை இருக்கலாம், தப்பில்ல. ஆனா அது நியாயமான ஆசையா இருக்கணும். பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பாதாளம் வரைக்கும் பாயிர பேராசையா இருக்க கூடாது. நந்தினி, 25 பைசாவுக்காக யானையே தும்பிக்கையை தூக்கி தலை குனிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுமே, அதை நீ பார்த்ததில்ல? இந்த உலகத்துல காசுதான் பிரதானம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆமாமா, அதை நீ புரிஞ்சுக்கிட்டதுனால தானே ராம்கோபாலோட சொத்துக்களை எல்லாம் வளைச்சு போட்டிருக்க. சிந்தாமணி, இதுவரைக்கும் எல்லாமே என்ன தேடிதான் வந்திருக்கு. நானா எதையும் தேடி போனதில்ல. ஆனா கூடிய சீக்கிரம் உன்னை தேடி ஒரு முக்கியமான விஷயம் வரப்போகுது. என்ன அது? கைவிலங்கு. என்ன மிரட்டுறியா? மிரட்டுறதெல்லாம் உன் தொழில். இப்பதான் ஜெயிலுக்கு போய் வக்கீல் கிருஷ்ணாவை பார்த்துட்டு வரேன். அவர் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியாச்சு. நீ எதுக்காக கிருஷ்ணா போய் பார்த்த? தேவை இருந்துச்சு, போய் பார்த்தேன். அவன் என்ன சொன்னா? உண்மைய. அவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சாதானே உண்மையா பொய்யான்னு என்னால சொல்ல முடியும். நீ என்னைக்கு உண்மையை பேசியிருக்க? கிருஷ்ணா சொன்னதை அப்படியே கோர்ட்ல வந்து சொன்னா உனக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைக்கும். ஆக மொத்தம் உன் கதை முடியற நேரம் வந்தாச்சு சிந்தாமணி. இந்த சிந்தாமணி கதைய யார் நினைச்சாலும் முடிக்க முடியாது. உன் புருஷனை விட்டுருந்தேன்னா இந்நேரத்துக்கு ஒரேடியா உன் கதையை முடிச்சிருப்பாரு. போனா போகுதேன்னு நான் தான் அவரை தடுத்து வச்சிருந்தேன். விசாலம்மா செத்ததுக்கு யார் காரணம்னு எல்லாருக்குமே தெரியும் சிந்தாமணி. அம்மா போறதுக்கு முன்னால கடைசியா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தாங்க. தகுந்த ஆதாரங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நீ ஜெயிலுக்கு போக தயாரா இரு. என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. நான் நினைச்சா எது வேணாலும் நடக்கும். நான் சொல்றியே, அந்த அகம்பாவம் ஒண்ணு போதும் ஒன்னு அழிக்கிறதுக்கு. வெளியில இருந்து யாரும் வரணுங்கிற அவசியமே இல்ல. இத பாரு, தன் தாயோட கடைசி காரியங்களை செய்யதான் வசந்துக்கு கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் 16வது நாள் காரியங்களை செய்யறதுக்காவது அவர் வேணும். அதனால வசந்தை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு இப்பவாது சொல்லிடு. ஒரு தாய்க்கு தம் மகன் செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை கெடுத்துறாத. அது உலகத்திலே மிகப்பெரிய பாவம். வசந்த பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. வசந்துக்கே இப்ப தான் யாருன்னு தெரியாது சிந்தாமணி. அதுக்கும் காரணம் நீதான். இத பாரு,
உண்மைகள்லாம் வெளியே வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால மரியாதையா வசந்த கொண்டு வந்து ஜெயந்தி கிட்ட ஒப்படைச்சிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஜெயந்தி, ஜெயந்தி. வாங்க ஆறுமுகம். என்ன இவ்ளோ காலையில? ஏன் ஜெயந்தி, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. நீங்க விஷயம் இல்லாம வரமாட்டீங்களே, அதான் கேட்டேன். கரெக்ட். ஆறுமுகம் வருவான் பின்னே, அவன் செய்தி சொல்லுவான் முன்னே. விஷயம் இல்லாம வருவானா? யாரோ விஜயன்னு ஒருத்தனுக்கு அருணாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சிந்தாமணிமா தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும்? அண்ணன் கட்டின தாலி அண்ணி கழுத்துல இருக்கிற வரைக்கும் எவனாவது நெருங்க முடியுமா? ஜெயந்தி, நீ சொல்றதெல்லாம் நியாயம், தர்மம், தாய்மையை மதிக்கிறவங்களுக்கு தான். சிந்தாமணி அம்மா கிட்ட அதெல்லாம் எங்க இருக்கு? யார் இந்த விஜய்? ஜெயந்தி, அந்த விஜய் என்னமோ பெரிய பணக்காரன்னு இந்த சிந்தாமணியமா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அவன் ஒரு பொறுக்கி, அழகான பொண்ணுகளை கண்டாலே விடமாட்டான். அவனோட உள்நோக்கம் என்ன தெரியுமோ? அருணாவை எப்படியாவது ஏமாத்தி கல்யாணம் பண்ணி சிந்தாமணியமா சொத்த போறான், சுருட்டிட்டு போலான்னு வந்திருக்கான். இந்த சிந்தாமணியமா என்னடான்னா அருணாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆறுமுகம்? ஏமா நடக்காது? ஏமா சிந்தாமணியமா இது வரைக்கும் நினைச்சதை சாதிச்சிட்டு இருக்காங்களே. இல்ல ஆறுமுகம், சிந்தாமணியோட இந்த வெற்றிகள் எல்லாம் தற்காலிகமானதுதான். அன்னைக்கு இன்னும் விவாகரத்து ஆகல. சட்ட ரீதியா அவங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சாதான் இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேச முடியும். அம்மாடி, 2 முண்டாட்டி கட்டிக்கிட்டவன்லாம் கோர்ட் வாசல்ல தான் குடுத்தன நடத்திட்டு இருக்காங்க. இல்ல ஆறுமுகம், இது நடக்காது. சிந்தாமணியும் யாரோ ஒரு விஜயும் என்ன வேணாலும் பேசலாம். அண்ணி அங்க இருந்தாங்களா? இல்லம்மா. எனக்கு தெரியும். அண்ணி அங்க இருந்திருந்தா சிந்தாமணியால இப்படி எல்லாம் பேச முடியாது. ஏன்னா அண்ணி இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அருணா பிரேம வெறுக்கிறா. அந்த வெறுப்பை பயன்படுத்தி சிந்தாமணி அம்மா விஜயோட அருணாவை சேர்த்து வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. அந்த அம்மா சொல்றதான் அருணா கேக்குது. பிரேம் மேல இருக்கிற வெறுப்பை ஸ்லோ பாய்சன் ஏத்துற மாதிரி அருணா மனசுல சிந்தாமணி அம்மா ஏத்த தொடங்கிட்டாங்க. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியலமா. ஆறுமுகம், நீங்க என்னோட வர முடியுமா? எங்க? சிந்தாமணியோட வீட்டுக்கு. அது ஆபத்தாச்சே. ஜெயந்தி, சிந்தாமணி அம்மாவுக்கு ஏற்கனவே ஒண்ணு பிடிக்காது. மறுபடியும் அந்த அம்மாவோட போய் மோதணுமா? மோதிதான் ஆகணும் ஆறுமுகம். சிந்தாமணியால பாதிக்கப்பட்ட நந்தினி அவங்களை எதிர்த்து போராடினதுனாலதான் இன்னைக்கோ சிந்தாமணி அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. என் அண்ணனோட வாழ்க்கைக்காக நானும் சிந்தாமணி கிட்ட போராடதான் போறேன். வாங்க ஆறுமுகம். எங்க போய் முடியுமோ. ஜெயந்தி, நீ போய்கிட்டே இருமா. நான் இந்த புள்ளியாருக்கு 50 சுத்து சுத்துறதா வேண்டி இருக்கேன். நான் புள்ளியாரை சுத்திட்டு அப்புறமா வரேன். நீ போமா. ஆறுமுகம், பாதி தூரம் வந்துட்டீங்க, இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? தப்பா நினைச்சுக்காதம்மா. ஜெயந்தி, யாராவது முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நான் ஒட்டு கேட்டேன்னு வச்சுக்க. மற்றவங்கள்ட்ட சொல்லேன்னா என் தலையே வெடிச்சிருமா. ஆனா சிந்தாமணி அம்மாவோட பொண்ணு விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னது உன் மேல உள்ள பாசத்தினாலேயும் அக்கறையினாலேயும் தான். தேவையில்லாம சிந்தாமணி அம்மா செய்யற சதிக்கு உன் அண்ணனோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுதாமா. புருஷன் முண்டாட்டி பிரிக்கிறது பாவம் இல்லையா? ஆறுமுகம், நீங்க நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. எதுக்கு தயங்கி நிக்கிறீங்க? வாங்க. ஜெயந்தி, நம்ம 2 பேரும் ஒன்னா வர்றத சிந்தாமணி அம்மா பார்த்துட்டாங்கன்னா நிச்சயமா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லம்மா, இந்த விஷயத்தை பத்தி நீ சிந்தாமணி அம்மா கிட்ட சொல்லும் போது நிச்சயமா இதை நான் தான் சொல்லியிருப்பேன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. ஏன் தான் இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. சரி, உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க அப்புறம் வாங்க, நான் முன்னாடி போறேன். அது போதுமா? புள்ளியாரப்பா என்ன காப்பாத்திட்டடா. அப்புறம் என்னாச்சு? நாளைக்கு எனக்கு ஃபோன்ல சொல்லு. ஓகே. எங்க வந்த? சரி பண்ண வேண்டியிருக்கு. ஏன் வந்தேன்னு கேட்காம எங்க வந்தேன்னு கேட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. என்ன அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்க அவசரப்படுற மாதிரி அண்ணியோட வாழ்க்கையும் நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். புரியுற மாதிரி சொல்லு, புதிர் போடாத. அன்னைக்கு நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ண போறீங்களாமே. அமைஞ்ச புருஷன் சரியில்லைன்னா அடுத்த கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுல தப்பு இல்லையே. அன்னைக்கு அமைஞ்ச புருஷன் மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுக்குமே அமையாது. உங்க அண்ணனாச்சே, நீ அப்படிதான் சொல்வ. ஏன் அண்ணங்கிறதுக்காக சொல்லல. அவரோட பழகின யாருமே அவரை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க. உங்க அண்ணன் ஒரு கொலை கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிற கைதி, அதுவும்
ஜெயில இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்கிற கைதி. அவனுக்காக என் பொண்ணை காத்துட்டு இருக்க சொல்றியா? எங்க அண்ணன் ஒரு நிரபராதி. சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை விரட்டிட்டு இருக்க. உங்களால அனுப்பப்பட்ட ராஜா இப்ப திருந்திட்டாரு. அவர் போய் போலீஸ்ல சரண்டர் ஆனதும் எங்க அண்ணன் மேல உள்ள எல்லா கேஸும் வாபஸ் ஆயிடும். அதெல்லாம் நடக்கிற கதை இல்ல ஜெயந்தி. அவன் சரண்டர் ஆகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தா என் பொண்ணு பாட்டி ஆயிடுவா. ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். அண்ணி பாட்டி ஆனாலும் இந்த ஜென்மத்துல நீங்க பாட்டி ஆக முடியாது. என்ன சொல்ற? நீங்க செஞ்ச பாவம் உங்க பொண்ணை தாக்கியிருக்கு. அண்ணியால குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் எங்க அண்ணன் இன்னும் அண்ணிய விரும்புறாரு. அதுல இருந்து அவர் மனசை நீங்க புரிஞ்சுக்கோங்க. வெளிநாடு இல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் எங்க அண்ணன் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டாரு. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வா ஆறுமுகம். ஜெயந்தியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தது நீதானா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. என் பொண்ணு மாப்பிள்ளையும் பாபா படத்துக்கு போகணும், 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. டிக்கெட் எடுக்காம வந்துட்டா என் பொண்ணை போட்டு என் மாப்பிள்ளை உதைச்சிருவானோன்னு பயந்து போய் காலையில தியேட்டர்ல கியூல நின்னவன் 2 டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நேரம் இங்க அம்மா வரேன். என் பொண்ணை வெளிநாட்டு கூட்டிட்டு போறேன்னு சொன்னத உன்னை தவிர வேற யாரும் ஓட்டு கேட்டிருக்க முடியாது. நீ சொல்லாம அவளுக்கு எப்படி தெரியும்? என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஆறுமுகம், உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஜெயந்தி, சில ஜென்மங்களை எப்பவுமே திருத்த முடியாது. அதுங்களா திருந்தினா தான் உண்டு. வாமா போலாம். ஜெயந்தி, வாங்கம்மா. வா கல்பனா. ஜெயந்தி, உங்க மாமியார் தவறிட்டதா கேள்விப்பட்டேம்மா. நல்லவங்களை கடவுள் ஏன் தான் சீக்கிரமா கொண்டு போறானோ அதை நினைச்சா தான் வேதனையா இருக்கு. அது என் விதிமா. ஊருக்கு தான் அவங்க என் மாமியார். ஆனா உண்மையிலேயே அவங்க என் அம்மா. அவங்க என்னைக்குமே என்ன மருமகளா பார்த்ததில்ல, மகளா தான் பார்த்திருக்காங்க. பிறந்ததுல இருந்தே நான் என் அம்மாவை பார்த்ததில்ல. இப்ப இருந்த அம்மாவையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். வருத்தப்படாதம்மா. ஒரு பொண்ணு சுமங்கலியா போறது பெரும் பாக்கியம் சொல்லுவாங்க. அது உங்க மாமியாருக்கு கிடைச்சிருக்குமா? நிக்கிறீங்களே, உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. ஜெயந்தி, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசலான்னு வந்தேன். ஏதோ கேள்விப்பட்டேன். என்னம்மா சொல்லுங்க. உங்க மாமியாரை கொலை பண்ணது சிந்தாமணி அம்மா தானாமே? கல்பனா, என்ன பேச்சு பேசுற? ஆதாரம்லாம் எதையும் பேசாத. சிந்தாமணி அவங்க சொந்தக்காரங்க, நாம 3வது மனுஷா. புரிஞ்சுதா? நான் அடக்கி பேசு. நான் என்னமா தப்பா பேசுனேன்? சிந்தாமணி என்னடானா நம்ம வீட்டுக்கு வந்து வசந்த தாங்கிட்ட ஒப்படைக்க சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லக்கா, நேத்து கூட பஸ் ஸ்டாப்ல வந்து என்ன மிரட்டிட்டு போனாங்க. ஆமாம்மா, நாங்க ஏழைங்க, எந்த தப்பு தண்டாவும் போகாதவங்க. எங்களை மிரட்டி என்னமா லாபம்? அந்த சிந்தாமணி எதுக்கும் துணிஞ்சவ. என் மாமனார் அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு அலைய விட்டவ. என் மாமியார பைத்தியமாக்குனா. இப்போ நியாயம் கேட்க போன அவங்களையும் ஆளுங்களை வச்சு கொலைய பண்ணிட்டா. என் புருஷன் எங்க இருக்காருன்னே தெரியல. என் அண்ணனும் தலைமறைவா இருக்காரு. என் குடும்பம் மொத்தமும் இப்படி நாசமாகிறதுக்கு காரணமே அந்த சிந்தாமணி தான். இவ்ளோ கொடுமை செஞ்ச அந்த பொம்பளைய சும்மாவா விட்டீங்க? சும்மா விட மாட்டோம் கல்பனா. ஆனா என் புருஷன் திரும்பவும் என்கிட்ட வந்து சேரணும். அதுக்காக தான் நாங்க பொறுமையா இருக்கோம். ஜெயந்தி, உன் நல்ல மனசுக்கு உன் புருஷன் சீக்கிரமா திரும்பி வந்துருவாமா. அம்மாடி, என் புள்ள ராஜா எப்படிமா இருக்கான்? ஒழுங்கா இருக்கானா இல்ல பழைய மாதிரி இருக்கானா? எங்கம்மா இருக்கான்? அவரு என் புருஷன் வசந்த தேடி அலைஞ்சிட்டு இருக்காருமா. அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு நினைக்கிறாரு. இப்போ உங்க புள்ள ரொம்ப மாறிட்டாருமா. உங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகங்கள் எல்லாம் நினைச்சு தினம் தினம் வருத்தப்பட்டு இருக்காரு. என் புள்ள நல்லவன் ஆயிட்டான்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணமே நீதானம்மா. இல்லம்மா, ஒரு நல்ல தாய் வயித்துல பிறந்த எந்த புள்ளையும் கெட்டவனா இருக்க முடியாது. அப்படியே தப்பான பாதையில போனாலும் கடவுள் அவனை யார் மூலமாவது நல்ல பாதைக்கு கொண்டு வந்துருவாரு. நீ பேசுறத கேட்க கேட்க என் பிள்ளைய உடனே பார்க்கணும் போல இருக்குமா. கவலைப்படாதீங்கம்மா, ராஜாவை நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேன். இனிமே அவரால் உங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்.
அப்ப நான் வரட்டுமாம்மா? எதுவும் சாப்பிடாம போறீங்களே? இருக்கட்டும்மா. முதல்ல உன் புருஷன் உங்ககிட்ட வந்து சேரட்டும், என் பிள்ளையும் என்கிட்ட வந்து சேரட்டும். அந்த நல்ல நாள்ல நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா? அப்ப நான் வரட்டுமா? வரேன். குட் மார்னிங் மேடம். வாங்க பிரேம், உட்காருங்க. நந்தினி வந்திருந்தாங்க. ராஜாவை பத்தின எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்க உங்க தங்கச்சி புருஷனை காப்பாத்துறதா நினைச்சு நீங்க வேற ஒருத்தரை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்கீங்க. நல்ல வேலை, அந்த ராஜா இப்ப திருந்திட்டதுனால அவர் போலீஸ்ல போய் சரண்டர் ஆன உடனேயே உங்க மேல உள்ள கேஸ் எல்லாம் தன்னால வாபஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த ராஜா வெளியிலே இருந்துட்டு போட்டோம் மேடம். நான் போய் போலீஸில் சரண்டர் ஆயிடலான்னு இருக்கேன். என் தங்கச்சியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் மேடம். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பிரேம், என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்பதான் எல்லாம் கணிஞ்சு வருது. இப்ப போய் போலீஸ்ல சரணடைறேன்னு சொல்றீங்க. நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. அதனால போலீஸ்ல உங்க மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க. நீங்க இப்ப போய் சரணடைஞ்சாலும் உங்க மேல வேற ஏதாவது கேஸ் போட்டு உங்களை திருப்பி உள்ள போட்டுருவாங்க. அதனால முதல்ல ராஜா போய் சரணடையிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க போங்க. வக்கீலோட போனாதான் உங்களுக்கும் பாதுகாப்பு. எனக்கு வாழணும்னு விருப்பம் இல்லை மேடம். ஏன் பிரேம்? அருணாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க. அருணா இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாளே. அதை பற்றி எனக்கு தெரியல மேடம்.